நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த சட்டம் அப்படின்றது ரொம்ப எளிமையான மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். இந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்களே வந்து வார்த்தைகள் புரியாத மாதிரி வச்சு வச்சு கடைசி வரைக்கும் அது புரியாமலே போயிருக்கு. இப்போ அதுக்காக எளிமைப்படுத்துறதுக்காக தான் இப்போ நம்ம சேனலில் வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து பல சேனல்களில் சொல்லப்பட்டிருக்கும். வெவ்வேறு உதாரணங்களோட வேறு எடுத்துக்காட்டுகளோட சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னன்னா ஒருத்தரோட பேசுகிற தோரணை ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஒரு சிலர் வந்து அதை கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அதே போல் தான் சட்டமன்றம் வந்து ரொம்ப எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேரணும் அப்படின்றத நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருப்பாங்க பார்த்துக்கோங்க. அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னா இப்போ நமக்கு பொதுவாக சொத்துரிமை என்ன தெரியும்? சொத்துனா அசையும் சொத்து, அசையா சொத்து அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்போம். இந்த நகை, பணம், பொருள் இதெல்லாம் வந்து அசையும் சொத்தாகும். மண், மனை இதெல்லாம் வந்து அசையா சொத்தாகவும் இருக்கும். இதில் ஒரு நகரக்கூடியது அசையும் சொத்து, நகரக்கூடியது ஒரே இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் வந்து அசையா சொத்து அப்படின்னு சொல்கிறோம். இது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அறிவுசார் சொத்து அப்படின்னு ஒரு விஷயம் இல்லையா இப்போ இருக்குது. நம்ம இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் அவர் பாடிய பாட்டுக்கு வந்து ஒரு எனக்கு வந்து உரிமை இருக்குது, காப்பிரைட்ஸ் இருக்குது, நான் தான் வந்து அதுக்கான உரிமை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதை பாடக்கூடாதுன்னு சொல்லி மேடையில் பாடக்கூடாதுன்னு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு சமீபத்தில் நியூஸ் சேனல்லாம் வந்து. இப்போ என்ன அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து இன்னொரு ஆட்சேபனை தெரிவித்து எதிர்மனு போட்டிருந்தார். அது அந்த ஒரு திரைப்படத்துடைய ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் அவங்களுக்குள்ளே வந்து நடந்தது அதுதான். அதாவது நாம் ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் அறிவு சார்ந்து, நம்முடைய கல்வி சார்ந்தோ அல்லது இசை அது கலை ஏதோ ஒரு விஷயத்தை சார்ந்து நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கணும். இந்த உருவாக்கக்கூடிய விஷயம் நமக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மேலான உரிமையை நாம் வாங்குகிறோம். இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். பதிப்பு உரிமை அப்படின்னா ஒரு புத்தகம் வெளியிடுறேன் அப்படின்னா பதிப்புரிமை, இந்த புத்தகம் வந்து எனக்கு சொந்தமானது, இந்த புத்தகம் யார் வெளியிட்டாலும் அதுக்குரிய எனக்குரிய பணத்தை, அந்த குறைந்தபட்ச பணத்தை வந்து எனக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருப்பேன், பதிவு செஞ்சு வச்சுருப்பேன். என்னுடைய உரிமை, என்னுடைய அனுமதி இல்லாமல் அதை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது போல் தான் இசை. அது போல் இப்போ இந்த கார் லோகோஸ் பார்த்துருக்கேன் இல்லையா, அது வந்து ஒரு பேட்டர்ன் சரியாக இருக்கும். அந்த காருடைய லோகோ வந்து அந்த நிறுவனம்னா அந்த நிறுவனம் தான் பயன்படுத்தும். அதை வந்து இன்னொரு நிறுவனம் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு வந்து உரிமம் இருக்குது. அதே போல் தான் ஒவ்வொரு விஷயமும். இப்போது உணவுப் பொருள்னு வாங்குகிறோம். உணவுப் பொருள் ஒரு சின்ன பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துப்போம். அந்த பிஸ்கெட் பாக்கெட்டில் ஒரு பேர் இருக்குது. அந்த பேருக்கு வந்து ஒரு லோகோ செட் பண்ணியிருப்பாங்க. அதே போன்ற லோகோ வந்து வேற ஒருத்தங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது அது ஒரு உரிமம். அது வந்து ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, வணிக உரிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரும் ஒரு விஷயம் இந்த மாதிரி தன்னுடைய அறிவை சார்ந்து உருவாக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தின் மீதும், கலை, பதிப்பு இது போன்ற எது மீதும் உருவாக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதன் மீது தனக்கான உரிமையை உறுதி செய்ய கொள்ள இருக்கக்கூடிய உரிமை தான் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொத்துரிமை வந்து இப்போ இதை இன்னும் கொஞ்சம் விலைக்கு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்துடைய கதை வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த பழைய திரைப்படத்துடைய கதையோடு ஒத்து போயிருக்கு. இதே மாதிரி கேரக்டர்களை வேறு பேரில் நான் அறிமுகப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபல இயக்குனர் ஒருத்தர் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்து அந்த திரைப்பட தயாரிப்பாளருக்கு வந்து பல லட்சங்களை வந்து இழப்பீடாக வாங்கினார். ஏன் அப்படின்னா அந்த திரைப்படம் வெளிவந்து அந்த காலகட்டம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து அதே ஒரு பாணியில் அதே கதையோட ஒரு படத்தை எடுத்தார் அப்படின்றதுனால அவருக்கு அந்த இழப்பீடு வந்து கோருவதற்கான உரிமை வந்தது. இது மாதிரி தான் ஒருத்தரும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். நாம் ஒரு விஷயத்தை உருவாக்குறோம், ஒரு எந்திரத்தை ஒரு தயார் பண்ணுறோம். இந்த எந்திரம் வந்து மேல் நோக்கி பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல் நோக்கி பறக்கிறதுக்காக நாம் அதுக்குள்ளே வந்து சில கியர், சில செயின் அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ணியிருப்போம். அந்த டிசைனை வந்து வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது, வேறு யாராவது பயன்படுத்தினா அவர்கள் வந்து எனக்கான தொகையை கொடுக்கணும், இதுதான் என்னுடைய தொகை அப்படின்னு சொல்லி நாம் உருவாக்கக்கூடிய அந்த விஷயத்தின் நமது உரிமையை நிலைநாட்டுவதற்காக இருப்பது தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுவது. இதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போயிட்டு எல்லா விஷயத்தையும் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு போனோம் அப்படின்னா நிறைய இருக்கும். நாம் பொதுவாக இணையத்தில் போய் தேடுவோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து இணையத்தில் வந்துச்சு, கைக்குள்ளே வந்துச்சு. நான் ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா அதை நீங்கள் கையடக்கில் போய் டைப் பண்ணும்போது அது சம்மந்தமான 100 விஷயங்கள் வெளியே வந்துடும். அதே போல் தான் பட் என்ன அப்படின்னா இதில் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். நன்றி நண்பர்களே. இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வழக்கறிஞர் வி. ஜெகதீசன்.